ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியே பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அன்னை கன்னி மரியாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக அன்னைக்கு நவநாள் எடுத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று அன்னைக்கு 4வது நாள் நவநாளில் நாம் அனைவரும் இணைந்து ஒருமித்து அன்னைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்னையினுடைய பரிந்துரை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளையும் நாம் நினைத்து பார்த்து இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். மேலுமாக இன்றைய நாளில் சிறைவாசிகளுக்காக இல்லவாசிகளுக்காக நாம் இந்த நவநாள் திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். சிறையில் இருக்கின்ற இல்லவாசிகள் மனமாற்றம் அடைந்து அவர்கள் இறைவன் விரும்புகின்ற மக்களாக நேர்மையுடனும் உண்மையுடனும் வாழக்கூடிய மக்களாக அவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்றும், மேலுமாக அவருடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் பட்ட வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்களிலிருந்து மீண்டு இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தர வேண்டும் என்று இன்றைய நவநாள் திருப்பலியில் இல்லவாசிகளுக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். எனவே இறைவன் விரும்புகின்ற மக்களாக ஒவ்வொருவரும் மலரச் செய்ய தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். நாம் அனைவரும் இணைந்து இந்த நவநாள் ஜெபத்தில் உருக்கமாக ஜெபிப்போம். புனித மரியே, மாசில்லா கன்னிகையே, இயேசுவின் தாயாக மூவொரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவளே, துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதலளிக்கும் அன்னையே, உமது திருமகனின் அளவற்ற வல்லமையை நம்பி உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டுக்களில் உறுதி கொண்டு இந்த நவநாளின் போது நான் கேட்கும் மன்றாட்டுக்கள் தெய்வ திருவுளத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அவற்றை எனக்கு அடைந்து தந்தருளும். எனது மன்றாட்டுக்கள் கடவுளின் விருப்பத்திற்கு மாறாக இருந்தால் எனக்கு எவ்வரம் தேவையோ அதையே அடைந்து தந்தருளும். சிறப்பாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இல்லவாசிகளுடைய மனமாற்றத்திற்காகவும் அவருடைய குடும்பங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து அன்னையினுடைய பரிந்துரையால் அவர்கள் வல்லமையாக வாழ வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். இறைவனின் மாட்சி பெற்ற அன்னையே, அருள் நிறைந்தவள் என்று அன்று அதிதூதர் கப்ரியேல் சொல்லும்போது அவர் கொண்டிருந்த அதே பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துக்களை கூறுகின்றேன். அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வருந்துவோருக்கு ஆறுதலே, நான் இப்போது கேட்ட மன்றாட்டுக்கள் நிறைவேறுமாறு எனது நற்செயல்களையும் நான் ஏற்கும் துன்பங்களையும் ஒருத்தல் முயற்சிகளையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். உமது திருமகனிடம் உம் அடியான் எனக்காக பரிந்து பேசி என் மன்றாட்டுக்களை அடைந்து தந்தருளும் தாயே. ஆமேன்.
மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உமது உபகார சகாயங்களின் உதவியை இறந்து கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்ப நினைத்தருளும். கன்னியரின் அரசியான கன்னியே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாரத்தை அண்டி வந்து நிற்கிறேன். பெருமூச்சரிதழிந்து பாவிகளாய் நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டுக்களை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமேன். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இறைவனின் தாயாம் திரு அவையின் தாயாம் நாம் ஒவ்வொருவருடைய தாயாக விளங்கி கொண்டிருக்கின்ற அன்னை கன்னி மரியாவினுடைய பிறந்த நாளை திருவிழாவாக பெருவிழாவாக கொண்டாட நாம் பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த அன்னையினுடைய திருவிழாவின் 4வது நவநாளில் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒப்படைத்து ஜெபிப்போம். அன்னை கன்னி மரியாவை நமக்கு தாயாக தந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அந்த அன்னையினுடைய பரிந்துரை ஜெபத்திற்காக நாம் அன்றாடுவோம். சிறப்பாக இல்லவாசிகளுக்காக, சிறைவாசிகளுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அன்னை அவர்களுடைய ஜெபங்களை கேட்டு பரிந்துரையோடு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்படைத்து அந்த இல்லவாசிகள் மனமாற்றம் அடைந்து இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழக்கூடிய ஆற்றலை அவர்கள் ஒவ்வொரு நாளும் பெற வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியில் அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். சகோதரிகளே, சகோதரர்களை, தூய மறைநிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் இப்போது நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோ. எங்கள் செயல்களால்
உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 13 முதல் 17 வரை. சகோதரர் சகோதரிகளே, இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல் நீங்களும் துயருறக்கூடாது. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வந்தார். ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கூறுவது இதுவே: ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் இறந்தோரை முந்திட விட மாட்டோம். கட்டளை பிறக்க, தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காளம் முழங்க, ஆண்டவர் வானினின்று இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர். பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ளச் செல்வோம். இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 96. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஏனெனில் ஆண்டவர் மாட்சிமிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அச்சுறுத்தற்கு உரியவர். மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வழங்க
மண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடட்டும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார், வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார், வழங்க ஆண்டவர் வருகின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 4 இறை வார்த்தைகள் 16 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழியை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே உம்மை நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாகுமில் நீ செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை.
உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கின்றேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி ஊரில் அமர்ந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிறைவாசிகளின் தாய் இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அன்னையினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக தயாரித்து கொண்டிருக்கின்ற நாம் இன்று இல்லவாசிகள், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றவர்களை பற்றி, அவர்கள் அன்னையின் மீது எவ்வளவு பக்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று அறிந்து கொள்வோம். 2016ஆம் ஆண்டு திருச்சியில் இருக்கின்ற மத்திய சிறைச்சாலையில் அங்கிருக்கின்ற இல்லவாசிகள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பிற சமயத்தை சார்ந்தவர்களும் இணைந்து அன்னைக்கென்று விழா எடுக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள். அங்கிருக்கின்ற உயர் அதிகாரியிடத்தில் அனுமதி பெற்று அந்த சிறைச்சாலைக்கு உள்ளாக இருக்கின்ற ஒரு சிறிய ஆரோக்கிய அன்னையினுடைய கெபியில் கொடியை ஏற்றி அங்கு திருப்பலியை நிறைவேற்றி சிறையில் இருக்கின்ற எல்லா இல்லவாசிகளுக்கும் அன்னையின் பிறந்த நாளை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கி அங்கு அன்னையினுடைய பிறந்த நாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வேளாங்கண்ணிக்கு செல்ல முடியாமல், தங்களுடைய வீடுக்கு அருகில் இருக்கின்ற ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் இருந்த இல்லவாசிகள் சிறைச்சாலைக்குள்ளாக அன்னைக்கென்று விழா எடுத்தினார்கள். அந்த சிறிய கெபியை சுத்தம் செய்து அதற்கு அழகாக வர்ணம் பூசி அன்னையினுடைய திருவுருவத்தை அழகாக தங்களுடைய கைகளில் வண்ணங்கள் தீட்டி மிக சிறப்பாக அர்த்தமுள்ள விதத்தில் அந்த திருவிழாவை கொண்டாடினார்கள். மேலுமாக சிறைச்சாலைக்குள்ளாக இருக்கின்ற ஒரு சிறிய மருத்துவமனையில் வயதானவர்கள், முதியவர்கள், நோயுற்றவர்கள் அங்கு இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அன்றைய நாளில் ஒரு சிறப்பு உணவை தங்களுடைய உழைப்பில் சேகரித்த பணத்தை வைத்து மிக சிறப்பாக கொண்டாடினார்கள். இப்படியாக அன்னையின் மீது இல்லவாசிகள் குற்றவாளிகள் என்று நாம் சொல்லப்படுகின்ற நபர்கள் அதிகமாக அன்பு செலுத்துகிறார்கள் என்பதை அந்த நிகழ்வு எனக்கு சுட்டிக்காட்டியது. எனவே கடந்த ஒரு 3-4 வருடங்களாக திருச்சியில் இருக்கின்ற மத்திய சிறைச்சாலைக்குள்ளாக சென்று அங்கிருக்கின்ற இல்லவாசிகளுக்காக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எனவே திருச்சியில் இருக்கின்ற அந்த மத்திய சிறைச்சாலைக்குள்ளாக பல்வேறு இடங்களுக்கும் சென்று அங்கிருக்கின்ற இல்லவாசிகளோடு பேசி அவர்களுடைய மனமாற்றத்திற்காக, குறிப்பாக சிறையில் இருக்கின்ற தலைவன் இருக்கின்றார், சிறைச்சாலைக்குள்ளாக குடும்ப தலைவன் இருக்கின்றார், சிறைச்சாலைக்கு வெளியே அவருடைய குடும்பம் தனியாக இருக்கிறது, அவமானப்பட்டு துன்பத்திலும் வேதனையிலும் இருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட நபர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்றும், மேலுமாக அந்த இல்லவாசிகளுடைய குழந்தைகளுடைய படிப்பு எவ்வித தடையும் இன்றி அவர்கள் சிறப்பாக படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த இல்லவாசிகளுடைய குழந்தைகளுடைய செலவுக்காக, படிப்பு செலவிற்காக பல்வேறு இடங்களில் உதவிகளை பெற்று அவர்கள் படிப்பு நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து அவர்கள் படிக்க வேண்டும்.
எனவே குற்றவாளியுடைய மகன் மீண்டுமாக குற்றவாளியாக மாறக்கூடாது, மாறாக அவர் சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட பல பணிகளை, இல்லவாசிகளுக்கான பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருந்தோம். அதுவும் குறிப்பாக சிறைச்சாலைக்குள்ளாக இருக்கின்றார்கள், அங்கு அவர்களுக்கான அலைபேசி பிடுங்கப்படுகிறது. மேலுமாக அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளாக இருக்கிறார்கள் என்பதை தங்களுடைய குடும்பத்திற்கு தெரியப்படுத்தாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நாங்கள் சென்று அந்த இல்லவாசிகளை சந்தித்து அவருடைய வீட்டிற்கு தொடர்பு கொண்டு அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் மீண்டுமாக ஜாமீன் மூலியமாக வெளியே வருவதற்கும் நாங்கள் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படியாக எல்லா இல்லவாசிகளுக்கும் நாங்கள் உதவி செய்வது கிடையாது. சிறைச்சாலையில் இருப்பவர்கள் எல்லாருமே குற்றவாளிகள் என்று நாம் முத்திரை குத்த முடியாது. சிறையிலும் நல்லவர்கள் இருக்கின்றார்கள், சிறையிலும் தங்கள் அறியாமையால் தவறு செய்தவர்களும் இருக்கின்றார்கள், தெரியாமல் அந்த கொலை நடந்த இடத்தில் இருக்கின்றவர்களும் குற்றவாளியாக மாற்றப்படுகிறார்கள். எடுத்துக்காட்டாக ஒரு இல்லவாசி பகிர்ந்து கொண்டார். 3 நபர்கள் கிராமப்புறத்தில் வாழ்ந்தவர்கள் மாலை நேரத்தில் ஒதுக்குப்புறமாக ஊருக்கு வெளியே சென்று 3 நண்பர்களோடு இணைந்து மதுபானம் அறிந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது போதை உச்சிக்கு ஏற ஒருவர் மற்றவரை கொலை செய்து விடுகிறார். ஆனால் 3ஆவதாக ஒரு நபர் இருக்கின்றார். அவர் சம்பவ இடத்தில் இருந்தவர். இந்த கொலைக்கும் அவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஆனால் அவரும் குற்றவாளியாக, சட்டத்தின்படி தண்டனைக்கு உரியவராக அவரும் சிறைச்சாலைக்குள்ளாக தள்ளப்படுகின்றார். எனவே இப்படியாக அறியாமையின் காரணமாக சட்டத்தினுடைய பார்வையிலிருந்து விலக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற இப்படிப்பட்ட குற்றவாளிகள் சிறைச்சாலைக்குள்ளாக வேதனையுடனும் வலியுடனும் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்காக பணியாற்றுவது என்பதுதான் இந்த சிறைப்பணியுடைய முக்கிய அம்சம். எனவே இப்படியாக ஒரு புதிய நபர், ஒரு இளைஞர் சிறைச்சாலைக்குள்ளாக சந்தித்து சொன்னார், தெரியாமல் நான் வந்துட்டேன், என்னை கைது பண்ணிட்டாங்க, ரோட்டில் படுத்து கிடந்தேன், என்னை கைது பண்ணிட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். சரின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டு விலாசத்தை வாங்கி கொண்டு, அப்பொழுதெல்லாம் அலைபேசி அதிகமாக இல்லை, எனவே விலாசத்தை வாங்கி கொண்டு அவங்களுடைய முகவரி எங்கே இருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடித்து அந்த வீட்டிற்குள்ளாக நாங்கள் செல்ல முயற்சி செய்தோம். அப்போ விசாரித்தோம், இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது மலைக்கோட்டைக்கு அருகே ஒரு சிறிய சேரியாக இருந்தது, குடிசை வீடாக இருந்தது. எனவே அந்த வீட்டிற்குள்ளாக பார்க்கும் பொழுது அந்த வீட்டிற்கு வெளியே ஒரு 25 மதிப்புள்ள ஒரு பெண் ஒருவர் அமர்ந்திருந்தார். தன்னுடைய மூஞ்சில் முகப்பவுடரை அப்பிக்கொண்டு கொஞ்சம் வித்தியாசமாக மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தார். எனவே அந்த வீட்டின் அமைப்பை பார்க்கும் பொழுது மேற்கூரை ஒன்றுமே கிடையாது. 4 பக்கமும் ஒரு மண் சுவர், மேலே ஒரு தார்பாய் மட்டும், அந்த பழைய ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது மட்டும்தான் போர்த்தி வைக்கப்பட்டிருந்தது. எனவே அருகில் இருக்கின்ற வீட்டிலிருந்து ஒரு பெண்மணியிடம் உதவி கேட்டோம். இந்த வீட்டில் இருக்கின்ற அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, பக்கத்து தெருவில் அவங்க முறுக்கு வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையனை சொல்லி அவங்கள அழைச்சிட்டு வாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்கள் 2 சென்றிருந்தோம். அப்போ அவங்க எங்களை பற்றி விசாரித்தாங்க, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது சொன்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, தயவு செய்து அந்த பையனை சிறையிலிருந்து விடுதலை செய்து விடாதீர்கள், அவனுக்கு எந்த உதவியும் செய்யாதீங்க. காரணம், அவன் வீட்டில் இருந்தா இந்த அம்மாவை அடிப்பான், இந்த பிள்ளைய மனநலம் பாதிக்கப்பட்ட இந்த பிள்ளைய அடிப்பான், அவனுக்கு குடிப்பதற்கு பணம் வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அம்மாவை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பான். இன்னும் அதிகமாக ஒரு உச்சகட்டமாக தன்னுடைய அம்மாவையும் மற்றொரு நபரையும் இணைத்து பேசக்கூடிய ஒரு நபராக, ஒரு கேவலமான நபராக அந்த நபர் இருக்கிறார். எனவே தயவு செய்து அந்த இளைஞனுக்கு நீங்கள் உதவி செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த அம்மாவும் ஓடோடி வந்தார்கள். வந்தவுடனே அந்த அம்மா கேட்ட முதல் வார்த்தை, என் பையன் சிறையில் நல்லா இருக்கானா, அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதா என்று அன்பாக பாசமாக தன்னுடைய மகனை பற்றி விசாரிக்க ஆரம்பித்த அந்த தாயின் உள்ளம் மிகச்சிறந்த உள்ளம். இந்த உலகமே பாவி, இந்த உலகமே அவன் கொடுமைக்காரன், அவன் மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாக வேண்டும் என்று உலகமே சொன்னாலும் அது என்னுடைய மகன், அவன் குற்றமே செய்திருந்தாலும் அவன் என்னுடைய மகன் என்று ஏற்றுக்கொள்வதுதான் தாயினுடைய அன்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த தாய் உள்ளம்தான் இன்றைய நாளில் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு பண்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இந்த தாய் அன்பு என்பது இந்த உலகமே வெறுத்தாலும் தாய் என்பவள் தன்னுடைய மகனை மகளை நேசிக்கக்கூடிய நபராக இருக்கின்றார். எனவே நம்முடைய அன்னை கன்னி மரியாவினுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை காலத்தில், நற்செய்தி அறிவிப்பு செய்கின்ற காலத்தில் ஆண்டவர் இயேசுவை பற்றி பல மக்களும் வெவ்வேறு விதமாக பேசுகிறார்கள். இவர் பெரும் தீனிக்காரர் என்று அவரை சாடுகிறார்கள். எனவே அப்போதெல்லாம் அவர் பேய் பிடித்தவரை போல இருக்கிறார் என்று சொல்லும் போதெல்லாம் அன்னை மரியாள் ஓடோடி வந்து தன்னுடைய மகன் எப்படியாக இருக்கிறான் என்பதை ஓடோடி வந்து பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். மேலுமாக இந்த உலகமே, மக்கள் அனைவரும் இவரை சிலுவையில் அறைய வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் முழுவதும் அரண்மனைக்குள்ளாக இல்லவாசியாக, ஒரு கைதியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். அங்கிருக்கின்ற காவலாளிகள் வழியாக அவர் கொடுமைப்படுத்தப்பட்டார், அவர் அவமானப்படுத்தப்பட்டார், அவருடைய ஆடைகள் பிடுங்கப்பட்டன, அவரை ஏளனம் செய்தார்கள் என்று பல்வேறு விதமான கொடுமைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். ஆனால் தன்னுடைய சீடர்களெல்லாம் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்த நேரத்திலும் அன்னை கன்னி மரியாள் வீரத்துடன், தைரியத்துடன் தன்னுடைய மகன் எப்படியாக இருக்கிறான் என்பதை அவனுடைய அருகில் நான் இருக்க வேண்டும், அவன் துன்பப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது நான் அவனோட அருகில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்னை கன்னி மரியாள் ஓடோடி வந்து தன்னுடைய மகனுக்கு அருகில் இருந்தார் என்பதை பார்க்கின்றோம். சிலுவையை சுமந்து கொண்டு செல்கின்ற அந்த வழியோரம் முழுவதும் அன்னை கன்னி மரியாள் கூட இருந்தார். இறுதியாக ஒரு கைதியாக, ஒரு மரண குற்றவாளியாக அவர் இறந்து கிடக்கும் பொழுது தன்னுடைய மடியில் வைத்து அன்னை கன்னி மரியாள் வேதனையோடு தன்னுடைய மகனை பார்க்கின்ற அந்த காட்சியை நாம் மனக்கண்ணில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஒவ்வொருவருக்கும் மனவேதனை வருகின்றது. எனவே இப்படியாக அன்னை கன்னி மரியாள் தன்னுடைய மகனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவ்வாறாக தன்னுடைய கண்ணீரின் வழியாக தாங்கினார் என்பதை விவிலியத்தினுடைய மேற்கோளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இதுதான் அன்னை கன்னி மரியாவினுடைய தாய் உள்ளமாக இருக்கிறது. எனவே இந்த தாய் உள்ளம் நாம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும். எவ்வாறு சிறையில் இருக்கின்ற இல்லவாசிகள் அன்னை கன்னி மரியாவை தன்னுடைய தாயாக ஏற்று பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று பல திட்டங்களை தீட்டி கொண்டாடி கொண்டிருக்கின்றார்களோ, அதே போல சிறையில் இருக்கின்ற இல்லவாசிகளுக்கு பரிந்து பேசக்கூடிய நபராக நம்முடைய அன்னை கன்னி மரியாள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இல்லவாசிகள் சிறைச்சாலைக்குள்ளாக கூடி வந்து ஜெபமாலை ஜெபிப்பதும், அன்னை மரியாவுக்கென்று மன்றாட்டுகள் பாடல் பாடுவதும் என்று அன்னையை போற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக மனமாற்றம் அடைந்து நாங்களும் இந்த சிறைச்சாலைக்கு வெளியே வந்து நேர்மையான உள்ளத்தோடு, உண்மையான மனதோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று பல இல்லவாசிகள் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம். சிறையிலிருந்து வெளியே வந்த நபர்களை நாம் எப்படியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்? குற்றம் செய்தவர்கள் தொடர்ந்து குற்றம் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று நாம் முத்திரை இடுகின்றோமா? அல்லது அவர்களும் மனமாற்றம் அடையக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே சிறையில் இருந்து விடுதலை பெற்ற பல்வேறு இல்லவாசிகளும் அவருடைய வாழ்க்கையில் பகிர்ந்து கொள்ளும் போது, அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது பல்வேறு மக்களும் எங்களை ஒதுக்குகிறார்கள். எங்களை வேலைக்கு சேர்ப்பது என்று தங்களுடைய வீடுகளில் ஒரு பாத்திரம் கழுவது வேலையை செய்யக்கூட எங்களுக்கு தகுதி இல்லை என்று ஒதுக்கி விடுகின்றார்கள். எனவே இப்படியாக நாங்கள் வேலை செய்வதற்கு பல தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. மக்கள் இன்னமும் எங்களை ஒரு குற்றவாளியாக தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உண்மையை சொல்கின்றோம். நாங்கள் சிறையில் இருந்தோம், தவறு செய்தோம், இப்பொழுது மனமாற்றம் அடைந்து நான் விடுதலை பெற்று வந்திருக்கிறேன். ஆனால் இன்னமும் இந்த சமூகம் என்னை குற்றவாளியாக தான் நினைத்து கொண்டிருக்கிறது என்று பல்வேறு மக்களும் ஒதுக்கி கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அன்னை கன்னி மரியாவினுடைய அந்த தாய் உள்ளம் நாம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். எனவே சிறையில் இருக்கின்ற இல்லவாசிகளுக்காக ஜெபிக்கக்கூடிய மனநிலை நாம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். சிறைச்சாலைக்கு வெளியே இருக்கின்ற அந்த குடும்பத்தாரை நாம் சந்தித்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய நாம் ஒவ்வொருவரும் ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும். ஒரு குடும்பத்தையாவது தத்தெடுத்து அந்த குழந்தைகளுடைய படிப்பு செலவுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலுமாக விடுதலை பெற்ற இல்லவாசிகளை அங்கீகரித்து அவர்கள் உண்மையுடனும் நேர்மையுடனும் வாழ நாம் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அதுதான் அன்னை கன்னி மரியாவினுடைய தாய் உள்ளமாக இருக்கிறது. எனவே இல்லவாசிகளுக்கு தாயாக அன்னை கன்னி மரியாள்
திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே அவரை போல நாமமும் வாழ வரவேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இறையாசி பெறுவோம். வாருங்கள். எமது காணிக்கை உமது ஆவியார் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியார் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையை பலி தந்தோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அன்பார்ந்தவர்களே, நொடிதும் குடமான பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூய ஆவியாரின் ஒளியால் ஒளிர்விக்கப்பட்ட எங்கள் இதயங்கள் புனித கன்னி மரியாவின் எடுத்துக்காட்டால் உம்முடையவற்றை என்றும் ஆவலாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவினுடைய வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சிமையில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தாரே. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோம் திருமுன் நடுங்குகின்றனரே. வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து
கொண்டாடுகின்றனரே. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழுதல் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள ஏற்றுக்கொண்டு, எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் ஒருக்கொள்ளும் இந்த தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் லாக்கமும் பரிவிறக்கத்தால் என் மனதிற்கும் உடலுக்கு பாதுகாக்கும் நலமளிக்கும் ஆறு மருந்தாக இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களையெல்லாம் போக்குபவர். ஆதிக்க யூதர்களின் பார்வையில் குற்றவாளியாக தெரிந்த இந்த இயேசு நம்முடைய பார்வையில் மீட்பராக இருக்கின்றார். எனவே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற இல்லவாசிகளை பாதுகாத்து அவர்களை மனமாற்றம் அடைய செய்கின்ற உண்மையுள்ள ஆண்டவர் இவரே. உடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவருடைய மீட்புடையவும் நம்பிக்கையுடனும் அருள் அடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள்
உமை பணிந்து வேண்டுகின்றோ. புனித கன்னிமரியாவை பற்றுதலுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறை அன்பில் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பரிந்துரையோடு வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. உன்னைத்தான் நம்பித்தான் உலகதை உனக்களித்தான். தேவன் வியந்தான் பணிந்தான் உன் பெருமை எண்ணித்தான். ஆரோக்கியத்தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தே. மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறைய செய்வாய். ஆரோக்கியத்தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தே. மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறைய செய்வார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.